இன்னைக்கு நான் பார்க்க போகிறது எப்படி நம்ம 3x3 கியூபை சால்வ் பண்ணுறது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. போகலாம். இது நீங்கள் ஒரு கலராக சால்வ் பண்ணலான்னு அப்படி நினச்சிடுறத அப்படி அது தப்பு. அப்படி சால்வ் பண்ணவும் முடியாது. இந்த 3x3 கியூப் சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தமாக பேசிக்காக 4 ஃபார்முலாஸ் தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு 2 ரோக்கு யூஸ் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 2 ரோ, அப்புறம் ஃபஸ்ட் ரோவில் நம்ம ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணுவோம். செகண்ட் ரோவில் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுத்தது வந்து ஜே ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா, 11 ஆர் எல் ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவும் இந்த லாஸ்ட் ரோ சால்வ் பண்ணுறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு ப்ளூ பிடிக்கும், நம்ம ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இப்படி திருப்பியே சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இது பாருங்கள், திருப்பியே சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ இப்படி திருப்பி பாருங்கள், அது கலர் சேர்ந்தான்னு. இப்போ எனக்கு ஒரு கலர் சேர்ந்துருக்கு. இப்போ இப்படி திருப்பி பார்த்தா எனக்கு இன்னொரு கலர் சேர்ந்துருக்கு. மற்றது இன்னொரு சேர்ந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மிச்சதெல்லாம் ஃபார்முலாஸ் பண்ணி தான் சேர்த்துற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி சென்டர் சால்வ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம மிச்ச கார்னர்ஸுக்கெல்லாம் போகலாம். இப்போ இந்த சால்வ் ஆன கார்னர்ஸை நீங்கள் கழிக்க தேவையில்ல, இது கடைசியில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஏதோ ப்ளூ சென்டர் கிடைக்குதான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு சென்டர் கிடச்சிருக்கு. இந்த சென்டரை நம்ம இந்த இடத்துல சேர்த்தலாம், இங்கே சேர்த்திடலாம், ஸ்ட்ரைட்டாக சேர்த்திடலாம். இப்போ நம்ம சென்டர் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கிட்டு எந்த சேர்த்துறோமோ ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இப்போ சென்டர் ரோ தான் சேர்த்துறோம். நம்ம இந்த சைடும் ரைட் ஹேண்ட் சைடு சேர்த்திக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கலாம். இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு திருப்புறேன், எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கணும்னு. அப்புறம் சென்டர் கீழே இறக்கிட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு திருப்பினா தானே. இப்போ ஆப்போசிட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஒரே இடத்துல திருப்பிட்டு மேலே ஏற்றிட்டிங்கன்னா இந்த இடத்துல சால்வ் ஆயிரும். இப்போ அடுத்தது எங்கேயோ இருக்கான்னு தொலை பார்க்கும்போது இந்த இடத்துல எங்கேயும் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால கீழே பார்த்தா கீழே பாட்டம் ரோவில் 2 ப்ளூ கலர் இருக்குது. இந்த பாட்டம் ரோவில் இருக்கிறது எப்படி இங்கே சேர்க்கலாம் டவுட் இருக்கும். சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டம் ரோவில் இருக்கிற ப்ளூ பீஸு எந்த இடத்துல சேர்த்துறமோ அது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் ரோ மட்டும் ஒரு தடவை இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டர் ரோ ஒரு தடவை இறக்கிட்டதுக்கப்புறம் ஏதோ சைடும் 2 டைம்ஸ் திருப்பிக்கோங்க. லெஃப்ட் ஆர் ரைட் சைடு பாட்டம் ரோ மட்டும் 2 டைம்ஸ் திருப்பிக்கிட்டு மேலே வச்சிட்டிங்கன்னா செட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு பீஸ் தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தா அதுவும் கீழே தான் இருக்குது. இப்போ நம்ம அதையும் சால்வ் பண்ணுறது. சென்டர் ரோ கீழே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கிட்டு சென்டர் ரோ கீழே இறக்கி 2 டைம்ஸ் திருப்பிக்கிட்டு மேலே எடுத்துனா செட் ஆயிடுது. இப்போ இந்த இடத்துல 2 கார்னர் மட்டும் சால்வ் பண்ணணும். கார்னர் பீஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரு கார்னர் இங்கே இருக்குது. இதெல்லாமே இங்கே சேர்த்திக்கலாம். அது ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேர்த்துறதுனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேர்த்துறதுனால ரைட் ஹேண்ட் சைடு இந்த கார்னர் பீஸை திருப்பிக்கணும், பாட்டம் ரோவை. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கீழே இறக்கி மறுபடியும் அது நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்தால் சேர்ந்துடும். மேலே ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரே கார்னர் தேவைப்படுது. எங்கேயும் தலையை பார்த்தா கிடைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல அதே கார்னர் பீஸில் இங்கே இருக்குது. இதே எப்படி வெளியே கொண்டு வரணும்னா அதுக்கும் ஒரு ஈஸியான ஃபார்முலா தான் இருக்குது. கீழே இறக்கிக்கணும். இப்போ இந்த ரோ தானே சேர்த்துறோம், இந்த ரோவில் தானே பீஸ் இருக்குது. அந்த பீஸை கீழே இறக்கிக்கிறோம். இப்போ எந்த ரோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ரோ கீழே இருக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு அந்த கார்னர் பீஸை ஒரு தடவை திருப்பிக்கோங்க. அப்புறம் இந்த மேலே சேர்த்துட்டிங்கன்னா அந்த பீஸ் நார்மலாகி மேலே வந்துடும். சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை திருப்பி மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ மேலே வந்துடும். இப்போ நம்ம இந்த பீஸை மேலே ஏற்றுறதுக்கு அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த சைடு இது பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடு சேர்த்துறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கிட்டு ஒரு தடவை, அப்புறம் கீழே இறக்கிக்கிட்டு அப்புறம் நம்ம நார்மலாக இன்னொரு தடவை ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு தடவை திருப்பி மேலே ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் செஞ்சிச்சு, கார்னரும் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ சால்வ் பண்ண போகிறோம். டாப் சால்வ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ரோவில் தான் கலைஞ்சிருக்கு. இது சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கலர் சென்டரை அலைன் பண்ணிக்கணும். சென்டர் அதே அலைன் ஆகி தான் இருக்குது. கொஞ்சம் இந்த பாருங்க, ரெட் அண்ட் ரெட் அடுத்து எல்லோ
இல்லை மற்ற ரெண்டு மட்டும்தாங்க மேட்சிங் ஆகிருக்கு. அதனால் அது இருக்கட்டும். இப்போ நாம் இங்கே எல்லோவுக்கு இந்த இடத்துல எல்லோ கொண்டு வரணும். அந்த எல்லோ சென்டர் எங்கே இருக்குது நம்ம தொலை பார்த்தா ஆரஞ்சு இதில் இருக்குது. இப்போ இந்த சென்டர் பீஸை எப்படி கீழே இருக்கணும்னா வெளியே எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம சென்டர் ரோவை இறக்கிக்கணும். சென்டர் ரோவை இறக்குனதுக்கப்புறம் இது ஏதோ சைடு லெஃப்ட் ஆர் ரைட் சைடு திருப்பிட்டு சென்டர் ரோ மட்டும் மேலே எழுதிருங்க. அவ்வளோதான். இந்த நமக்கு தேவையான எல்லோ பீஸ் வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம எல்லோ பீஸை இந்த எல்லோ சென்டரில் ஸ்ட்ரைட்டாக ஏற்றணும். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு லெஃப்ட் ஆர் ரைட் சைடு திருப்பிக்கணும். நான் லெஃப்ட் சைடு திருப்புறேன். லெஃப்ட் சைடு திருப்பிட்டு சென்டர் ரோ கீழே இறக்கிட்டு ஒரு தடவை ரைட் சைடு திருப்பிடுங்க. அவ்வளோதான் சேர்ந்துச்சு. இப்போ மேலே தூக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லோ அண்ட் எல்லோ, ரெட் அண்ட் ரெட். இப்போ நம்மளுக்கு ஆரஞ்சு அண்ட் ஆரஞ்சு, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் தேவைப்படுது. இப்போ நம்மளுக்கு பார்த்தா ஒயிட் இருக்குது. இப்போ நம்ம சேர்த்துறோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துக்கணும். அப்புறம் லெஃப்ட் ஆர் ரைட் சைடு திருப்பிட்டு சென்டர் ரோ இறக்கி இப்போ நான் ரைட் சைடு திரும்பிட்டதுனால ஒரு தடவை லெஃப்ட் சைடு திருப்பிட்டு மேலே ஏற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது சென்டரில் வந்துருச்சு. இந்த பீஸை இங்கே ஏற்றணும். அதுக்கு இப்போ நான் ரைட் சைடு திருப்பிக்கிறேன் பாட்டம் ரோவை. அப்புறம் சென்டர் ரோவை கீழே இறக்கிட்டு அப்போ மறுபடியும் பாட்டமை லெஃப்ட் சைடு திருப்பிக்கிறேன். அப்புறம் மேலே ஏற்றினீங்கன்னா மேலே ஏற்றிடணும். அப்புறம் இந்த பாருங்க ஒயிட் அண்ட் ஒயிட், ரெட் அண்ட் ரெட், எல்லோ மேட்ச் ஆகிடுச்சு. ஆனால் கார்னர் மட்டும் மேட்ச் ஆகலை. நம்ம இந்த கார்னர் மேட்ச் ஆகிடுச்சு, இந்த கார்னர் மேட்ச் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு கார்னர் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபார்முலா பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கீழே இறக்கிக்கணும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வெளியே எடுக்கணுனால ரைட் ஹேண்ட் சைடை கீழே இறக்கிக்கிறோம். அப்புறம் இறக்குனதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடு திருப்பிக்கணும். அப்புறம் மேலே ஏற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ பீஸ் கார்னர் வெளியே வந்துடுச்சு. அப்புறம் இந்த கார்னரை இந்த இடத்துல ஏற்றுணுங்க. ஏன்னா இப்போ இங்கே ரெட் அண்ட் ரெட், ஒயிட் அண்ட் ஒயிட், இந்த கார்னர் பீஸை இந்த இடத்துல ஏற்றணும். அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு சேர்த்துறோன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கணும். சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேர்த்துறோன்னா ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கணும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு திருப்பினால லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ரோ கீழே இறக்கி நார்மல் பொசிஷன் கொண்டு வந்தீங்கன்னா சேர்ந்துடும். வர மேலே ஏற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒன்றும் ஒரே கார்னர் தான் சேர்த்தணும். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்குது. அப்புறம் இதை இப்படி வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கியூப் இப்படி திருப்பி பாருங்கள், வச்சு பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்புறோம். ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்ததுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கணும். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ரைட் ஹேண்ட் சைடு திருப்பணும், ரைட் ஹேண்ட் சைடு தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பணும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பினால ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிட்டு இப்போ கீழே இறக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோ கீழே இறக்கிட்டதுக்கப்புறம் பாட்டம் ரோவை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு மேலே ஏற்றுனீங்கன்னா பாருங்கள் மேலே சேர்ந்துருச்சு. ஃபஸ்ட் ரோ சேர்ந்தாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ரோ போகலாம். இப்போ நம்ம எதாவது பீஸ் செட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எல்லோ அண்ட் ரெட்டு செட் ஆகிடுச்சு. இப்போ வேறு எங்கேயும் செட் ஆகுதான்னு பார்க்கலாம். வேறு எங்கேயும் செட் ஆகலை. யாருக்கு செட் ஆகிடுச்சுன்னு சொல்லுவீங்க. ஏன்னா இதில் எல்லோ அண்ட் ஆரஞ்சு தான் செட் ஆகணும். ஆனால் ஒயிட் இருக்குது. இப்போ நம்ம வேறு இடத்துல நம்மளுக்கு ஒரு பீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் க்ரீன் சென்டர் கீழே இருக்குது. அதனால் நம்ம ரெட் அண்ட் க்ரீன் எடுக்கக்கூடாது. இப்போ அடுத்த பீஸ் பார்த்தா ஒயிட் அண்ட் ரெட் நம்ம இருக்குது. அப்போ ஒயிட் அண்ட் ரெட்னா மேலே ஒயிட் இருந்துச்சுன்னா ஒயிட் எடுத்துகிட்டு போய் மேட்சிங்காக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரெட் இன்சைடு இருக்குன்னு பார்க்கணும். ரெட்டை ஆரஞ்சு இன்சைடு இருக்குது, ரெட் இன்சைடு இருக்குது. ரெட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுனால நம்ம இந்த பீஸை ரைட் ஹேண்ட் சைடில் தான் சேர்த்துறோம். நம்ம ரைட் ஹேண்ட் சைடு சேர்த்துறும் போது இந்த ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா மாதிரியே தான் ஆப்போசிட் சைடு திருப்பிக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு இதை கீழே இறக்கிட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு திருப்பிக்கோங்க. ஆனால் இது ஆல்டர்னர் இப்போ நம்ம இது பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் திருப்போம். அதுக்கு பதிலாக இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிட்டு மேலே ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதில் ஒரே பீஸ் மட்டும் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பீஸ் எப்படி பிடிச்சிக்கோ அதே மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா பீஸ் காண மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வச்சோன்னா இந்த கியூபை ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை முழுக்க திருப்பிடுங்க. கியூபை பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இங்கே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பீஸ் வந்துருச்சு. இந்த பீஸ் எப்படி மேலே ஏற்றணும்? ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா அதே ஃபார்முலா தான்.
யூஸ் பண்ணிங்கன்னா சேர்ந்துடும். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிட்டு சேர்த்துடுற கீழே இறக்கிட்டு மறுபடியும் சேர்த்திட்டு மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான ரெட் அண்ட் ஒயிட் பீஸ் மேலே ஏறிடுச்சு. அதே மாதிரி ரெட் எல்லோ முடிஞ்சாச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லோ அண்டு ஆரஞ்சு பீஸ் தான் தேவைப்படுது. எல்லோ அண்ட் ஆரஞ்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஆரஞ்சு அண்ட் எல்லோ கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு இப்படி வச்சு சேர்த்துலான்னு பார்த்தா பீஸ் இந்த மாதிரி திரும்பி இருக்கும். நம்ம இப்போ ஆரஞ்சு அண்ட் எல்லோனா ஆரஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருக்கணும். இப்போ நம்ம எல்லோ பீஸ் எங்கே இருக்குன்னு எல்லோ கலர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இந்த சைடு வந்து ஒயிட் கலர் இருக்குது, இந்த சைடு வந்து எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலர் வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதனால் சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கணும். அப்புறம் எந்த ரோவில் சேர்த்துறோமோ அந்த ரோ கீழே இறக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை லெஃப்ட் ஹேண்ட் சைடே திருப்பிக்கணும். நம்ம இறக்கணும்னா முன்னாடியே சொன்னேன், நம்ம வெளியே எடுக்கிறோன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடு தான் திருப்போம். ஆனால் எந்த சைடு இறக்கணுமோ அந்த சைடு திருப்பிட்டு இது மேலே ஏற்றிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் மட்டும் வெளியே வந்துடும். அப்புறம் என்னென்ன பீஸ் காணுன்னு பார்க்காதீங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தானே சேர்த்துருக்கோம், அப்படின்னா கியூபே லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பிடுங்க. அப்புறம் இந்த பீஸை மேலே ஏற்றணும். அது உங்களுக்கே தெரியும் ரைட் ஹேண்ட் சைடு பீஸை எப்படி மேலே ஏற்றணும்னா, இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கிட்டு எந்த ரோவில் சேர்த்துருமோ அந்த ரோ கீழே இறக்கிட்டு கொண்டு வந்து மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ இன்னும் ஒரே பீஸாக சேர்த்துணும். ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் அந்த பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இங்கே கிடச்சிருச்சு. ஒயிட் மேட்சிங்காக வச்சுட்டு இப்போ நாம் இந்த சைடு சேர்த்துறோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடு திருப்பிக்கிட்டு கீழே இருக்கணும். எந்த ரோ சேர்த்துறோமோ அந்த ரோ கீழே இறக்கிட்டு அந்த பீஸை நம்ம எப்பயும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா ரைட் சைடு எடுத்து வெளியே எடுக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம லெஃப்ட் சைடு இறக்கணும்னா லெஃப்ட் சைடே திருப்பி வெளியே எடுத்துருங்க. இப்போ மேலே எடுத்துட்டிங்கன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் வெளியே வரும். பார்த்தீங்கன்னா இடத்துல ப்ளூ பீஸ் செய்யாது. அப்போ நீங்கள் கியூபையே லெஃப்ட் சைடு திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கியூபே ரைட் சைடு திருப்பினீங்கன்னா அந்த ப்ளூ பீஸ் கிடச்சிரும். இப்போ நம்ம எப்போயும் சேர்த்துற மாதிரி தான் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு சேர்த்துறோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பி அந்த ரோவை கீழே இறக்கி மறுபடியும் சேர்த்து மேலே ஏற்றிட்டிங்கன்னா இதாயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் 2 ரோ சால்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ரோ போகலாம். தேர்ட் ரோவுக்கு அடுத்த ஃபார்முலா தான் போய் ஆகணும். அதுதான் ஜே ஃபார்முலா. ஃபஸ்ட்டு 2 ரோவுக்கு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ ஜே ஃபார்முலா போகிறோம். இந்த ஜே ஃபார்முலா சிம்பிள் தான், ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா மாதிரியே தான். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம டாப் ரோவில் ப்ளூ சேர்த்திருக்கோம். அதே பாட்டமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது. இப்போ நம்ம இந்த க்ரீனை ப்ளஸ்ஸாக மாற்றணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஜே இப்படி போட்டு ஒரு லைன் போடுவோம். அந்த லைன் இல்லாமல் இப்படி இது மட்டும் தான் இருக்குது. இந்த ஷேப் இந்த மாதிரி ஜே மாதிரி இருக்குது தானே. இப்போது அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும், இல்லைன்னா சென்டர் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா ஜே ஃபார்முலாவும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எல்லோ கலரில் பாயிண்ட் பண்ணி வந்துருக்கிறதுனால எல்லோ டாப்பை வச்சு பிடிச்சோங்க. இப்போது நம்ம இந்த ஃபார்முலா கொண்டு வந்தோன்னே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா மாதிரி கீழே இறக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு தான் எப்பயுமே கீழே இருக்கணும். ஜே ஃபார்முலாவுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இறக்கிட்டு இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கோங்க. அப்புறம் கியூபை எப்பயுமே நம்ம டாப் கலர் ப்ளூ வச்சுருக்கோம் தானே, இப்படி ப்ளூ பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ப்ளூ கலரில் டாப் ரோ ஃபஸ்ட் ரோ என்னதுன்னா இந்த ரோ ஃபஸ்ட் ரோவை திருப்பிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிக்கோங்க. இப்போ பாருங்க ஜே இப்படி ஒரு லைன் போட்டு இப்படி ஒரு லைன் போட்டாச்சு. ஜே மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கலர் சேர்த்தியாச்சா. இப்போ டேரெக்டாக இப்படி திருப்பினா இந்த கலர் மிஸ் ஆகுது. அதனால் இப்படி அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இது சேர்த்திட்டு அப்புறம் இது சேர்த்துனோன்னா அவ்வளோதான் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ப்ளஸ்ஸு வந்துருச்சு. உங்களுக்கு இப்போ தான் லைன் இப்போ டாட் இருந்துச்சுன்னா லைன் வரும், அதுக்கப்புறம் ஜே மாதிரி வரும், அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் வரும். இதே ஃபார்முலா ரிப்பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இந்த கலர்ஸ் எல்லாம் மேட்சிங்காக பண்ணோம். பார்த்தீங்கன்னா எல்லோன்னு எல்லோ ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. பாருங்கள் எல்லோ அண்ட் எல்லோ, ஒயிட் அண்ட் ஒயிட். அதே திருப்பி வச்சு பார்க்கலாம் வேறு எதாவது கலர் செட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வச்சு பார்க்கலான்னு பார்த்தா ஆரஞ்சு அண்டு ரெட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு. சரி இப்போ இதிலே வச்சு கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் மாற்றணுன்னா
இந்த ஒயிட்டும் இந்த எல்லோவும் இந்த சென்டர் பீஸ் மட்டும் மாறி இருக்குது. சென்டர் பீஸ்னால் இந்த பாட்டமில் இருக்க சென்டர் பீஸ் மாறி இருக்குது. இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணுறதுக்கு தேர்டு ஃபார்முலா போய் ஆகணும். தேர்டு ஃபார்முலா தான் இந்த கார்னர் ஃபார்முலா. இல்லை கார்னர் ஃபார்முலான்னு நினச்சிட்டோன்னே இந்த கார்னர் திருப்பில் ஃபார்முலான்னு நினச்சிக்காதீங்க. இது கார்னர் ஃபார்முலானா இந்த லாஸ்ட் ரோவில் இந்த பீஸை வேறு இடத்துக்கு மாற்றுறது தான் இந்த கார்னர் ஃபார்முலா. வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் தான் எப்போயுமே கார்னர் ஃபார்முலா ஆரம்பிக்கும். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ரோவை கீழே இறக்கிக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைட்லேயே 2 தடவை திருப்பிக்கோங்க. பாட்டம் ரோவை ரைட் ஹேண்ட் சைட்லேயே 2 தடவை திருப்பிக்கோங்க. அப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரோவை மேலே ஏற்றிக்கோங்க. அப்புறம் இன்னொரு தடவை ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிட்டு அந்த எந்த ரோவிலேருந்து அந்த பீஸ் வெளியே எடுத்தோமோ அந்த ரோ கீழே இறக்கி இப்படி சேர்த்தி மேலே ஏற்றிருங்க. அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் மாறி இருக்குது தானே, அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். ஆரஞ்சு தான் செட்டாக இருக்குது, மிச்சம் அதெல்லாம் கலைஞ்சிருச்சு. வேறு எங்கேயும் வச்சு பார்த்தா ஆரஞ்சு அண்ட் எல்லோ சேர்ந்துச்சு. இந்த மாதிரி 2 சேர்ந்து இருந்தால் உங்களுக்கு அடுத்த ஃபார்முலாவிலே வந்துடும், இன்னொரு ஸ்டெப்லேயே வந்துடும். பாருங்கள், இது 2 தான் மாற்றணும், இது 2 செட் ஆகிடுச்சு. இப்போ ஆரஞ்சு அண்ட் ஒயிட் தான் மாற்றணும். இப்போ நம்ம இப்படி வச்சு பண்ணிங்கன்னா இது மாறிடும். அதனால் நம்ம எந்த 2 கலர் மாறிக்கோ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மாறின இது, அப்புறம் டாப்பில் ஒரு மாறின இது வச்சுக்கோங்க. அப்போ மறுபடியும் இந்த கார்னர் ஃபார்முலா பண்ணுங்கள். ஒரு தடவை கீழே இறக்கிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு ரோ கீழே இறக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு பாட்டம் ரோவை ரைட் ஹேண்ட் சைடில் 2 தடவை திருப்பிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரோவை மேலே ஏற்றிருங்க. மறுபடியும் ஒரு தடவை திருப்பிக்கோங்க. பாட்டம் ரோவை ஒரு தடவை ரைட் ஹேண்ட் சைடு திருப்பிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரோவை கீழே இறக்கி அது திருப்பிட்டிங்கன்னா ஜாயிண்ட் ஆயிரும். அது மேலே ஏற்றிட்டிங்கன்னா இதெல்லாம் மாறி இருக்கும். அப்போ இது ஒரு தடவை ஏதோ ஒரு கலர் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 4 கலர் செட் ஆயிரும். மறுபடியும் வரலன்னா மறுபடியும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆயிடும். எவ்வளோ தான் செட்டு தான் ஆகும். இப்போ நம்மளுக்கு இந்த கலர் எல்லாம் இந்த கார்னர் பீஸ் எல்லாம் மேட்ச் ஆகணும். பாருங்கள், ரெட் அண்ட் எல்லோ இருக்குது, க்ரீன் கலர் கீழே ஆஸ் யூஷுவல் கீழே போயிடும். ஆனால் நம்மகிட்ட இந்த இடத்துல ரெட் அண்ட் ஒயிட் தான் இருக்குது, இந்த இடத்துல ரெட் அண்ட் எல்லோ தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆரஞ்சு அண்ட் ஒயிட் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல ஆரஞ்சு அண்ட் எல்லோ தான் இருக்குது. இங்கே பார்த்தா ஆரஞ்சு அண்ட் எல்லோ இருக்குது, ஆனால் இந்த இடத்துல ஆரஞ்சு அண்ட் ஒயிட் தான் இருக்குது. இப்போ 4 கார்னர் தப்பான இடத்துல இருக்குது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஏதோ சைடு இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்னர் செட் ஆகிடும். எனக்கு இந்த கார்னர் செட் ஆகிடுச்சு. இப்போ கார்னர்ஸ் எல்லாம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா பேர் 11 ஃபார்முலா ஃப்ரெண்ட்ஸ். இது எல் ஃபார்முலா சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு 11 ஃபார்முலா சொல்லி தான் பழக்கம். இப்போ அந்த 11 ஃபார்முலா எப்படி பண்ணணும்னா, எப்போயும் 11க்கு இப்படி 2 லைன் தானே போடுவீங்க. அதான் 11 இல்லை, இது லைட்டாக ஆல்டர் தான். இப்படி ஒரு லைன் போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு தான் எப்போயும் ஆரம்பிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடே ஒரு தடவை திருப்பிக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு தடவை இறக்குனிங்கன்னா அப்புறம் இந்த பீஸை இதெல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணிடுங்க. ஒரு லைனுக்கு கொண்டு வந்து மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ரோவை மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை திருப்பி மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாம் இடம் மாறி இருக்கும். மறுபடியும் சென்டர் பீஸ் மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு நான் இது பார்க்கலாம். இப்போது ஆரஞ்சு அண்ட் ஒயிட் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஆரஞ்சு அண்டு எல்லோ, சரி ரெட் அண்ட் எல்லோ, இந்த இடத்துல ரெட் அண்ட் ஒயிட் தான் இருக்குது. இந்த பாருங்கள், ஆரஞ்சு அண்டு எல்லோ, ஆனால் இங்கே ரெட் அண்ட் எல்லோ தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தா ரெட் அண்ட் ஒயிட், ஆனால் இங்கே ஆரஞ்சு அண்ட் எல்லோ தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் ஒரு தடவை 11 ஃபார்முலா மறுபடியும் பண்ணி பாருங்கள், ஏதோ மேட்ச் ஆகுதானே. 11 ஒரு தடவை மேலே அந்த கீழே இறக்கிட்டு எப்போயும் ரைட் ஹேண்ட் சைடில் ஆரம்பிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை கீழே இறக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை திருப்பிக்கணும். மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு கீழே இறக்கிட்டு திருப்பிக்கோங்க. இப்போ இந்த இது செட் ஆகிடுச்சா, இது மேலே ஏற்றிட்டு மறுபடியும் ரைட் சைடு ஒரு தடவை திருப்பினீங்க, செட் ஆகிடும். மேலே ஏற்றிக்கோங்க. அப்புறம் இந்த மறுபடியும் இந்த சென்டர் பீஸ் திரும்பி இருக்கும், வேறு இடத்துக்கு போயிருக்கும். அது மறுபடியும் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் ஒயிட் மேட்ச் ஆகிடுச்சு. மறுபடியும் ரெட் அண்ட் ஒயிட் மேட்ச் ஆகிடுச்சு. ரெட் அண்ட் எல்லோ மேட்ச் ஆகிடுச்சு. ஆரஞ்சு அண்ட் எல்லோ மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது ஒரே ஒரு ஃபார்முலா தான். இதே இந்த கார்னர் இப்படி ஈஸியாக திருப்பிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் க்யூப் இதை உடஞ்சிரும். அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த ஃபார்முலா இந்த இதில் எழுதலை, ஆனால் கார்னர் ஃபார்முலாவே 2 சைட் பண்ணால் வந்துடும்.
ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஃபார்மில் எப்படி பண்ணணும்னா கார்னர் ஃபார்மில் எப்படி பண்ணணும்? ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை கீழே இறக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு 2 தடவை திருப்பிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரோ மேலே ஏற்றிக்கணும். மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை திருப்பிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ரோ கீழே இறக்கி சேர்த்து மேலே ஏற்றிடணும். இது ஒரு தடவை. அதே இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோ இறக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 தடவை திருப்பி மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோ மேலே ஏற்றிக்கிட்டு மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை இறக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோ கீழே இறக்கி மறுபடியும் சேர்த்து மேலே ஏற்றிடுங்க. இதுதான் இது டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா. அதே ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா? ரைட் ஹேண்ட் சைடு கீழே இறக்கி ரைட் ஹேண்ட் சைடு 2 திருப்பிக்கலாம். மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு மேலே ஏற்றிக்கலாம். மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை திருப்பி பாட்டம் ரோவை அதுக்கு மறுபடியும் இறக்கி சேர்த்து மேலே ஏற்றிக்கோங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரோவை கீழே இறக்கி பாட்டம் ரோவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 தடவை திருப்பி மேலே ஏற்றிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தடவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பி கீழே இறக்கி சேர்த்திடுங்க. பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேர்ந்துருச்சு. அப்புறம் இது 2 தான் சேரணும். அதே ஃபார்முலாவை சேர்ந்ததை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு பண்ணி பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை இறக்கி 2 தடவை ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி மேலே ஏற்றிக்கணும். மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை திருப்பி கீழே இறக்கி சேர்த்திடணும். அதே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஜாயின் ஆகலை அப்படின்னா இன்னொரு தடவை பண்ணிடுங்க. ரைட் ஹேண்ட் சைடு இறக்கி 2 தடவை திருப்பி மேலே ஏற்றிட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை திருப்பி கீழே இறக்கி ஜாயின் பண்ணிடணும். அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை இறக்கி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 2 தடவை திருப்பி மேலே ஏற்றிடணும். மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு தடவை திருப்பி கீழே இறக்கி ஜாயின் பண்ணி மேலே ஏற்றிடுங்க. அவ்வளோதான். இது சிம்பிளாக சால்வ் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் இதில் இந்த நிறைய லைசன்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நாங்கள் 2x2 கியூபு போடுறோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.